கவனிங்க, ஏன் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தான்? ஏன் அவங்களோட அபிஷேகம் பெருசா இருந்தது? அவங்க மூலமா கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தாரு. நிழல்பட்டு அநேக சுஸ்தமானார்களே, அநேக விசேஷித்த அற்புதங்களை தேவன் செய்தாரு. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாரு. முடவர்களை நடக்க செய்தாரு. அநேக அற்புத அடையாளங்கள் நடந்ததே. காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகள், அவங்களுடைய வாயால வந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்கள் இடைவிடாமல் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுடைய பலத்துக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன? அவங்க கட்டப்பட காரணம் என்ன? அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கொழுந்து விட்டு எரிய காரணம் என்ன? அவங்களுடைய பரிசுத்த ஜீவியம் கொழுந்து விட்டு எரிய காரணம் என்ன? விசுவாசத்துல நிறைந்த வாழ்க்கைக்கு காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்க தேவ சமூகத்திலே உறுதியாய் தரித்திருந்தாங்க. எப்பவுமே ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பேதுரு குறித்து வேதம் சொல்லுது, சாப்பாடு செய்வதற்கு லேட்டான உடனே கூட அந்த கொஞ்ச நேரம் கூட அவன் என்ன பண்ண, ஜெபத்துல தான் அவன் நேரத்தை கழிச்சான். நல்லா யோசனை பண்ணீங்க. அவனுக்கு பசிக்குது, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா கேட்கறான், இன்னும் ரெடி ஆகல. சரி ஓகே, ரெடி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணா, சும்மா இருக்க கூடாதுன்னு முழங்கால் படிட்டான், தேவனை நோக்கி பார்த்தான். உடனே ஒரு தரிசனத்தை பார்த்தான். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு யார் ஒருவர் அதிக நேரத்தை தேவனோடு செலவிடுகிறீர்களோ, தேவனோட பாதத்தில் செலவிடுகிறீர்களோ, உங்க பாடான ஸ்தலம் மாறும். நீங்க சோதிச்சு பாருங்க, நீங்க ஒன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. வீணா போனை எடுத்து நோண்டிக்கிட்டு இருந்து, வீணா மக்கள் எடுத்து தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டு இருந்து, இன்னைக்கு நம்முடைய ஸ்தலங்கள் பாழாய் கொண்டு இருக்கிறது, நம்முடைய ஜீவியம் பாழாய் கொண்டு இருக்கிறது, நம்முடைய உத்தமம் பாழாய் கொண்டு இருக்கிறது, நம்ம உண்மை பாழாக்கி கொண்டு இருக்கிறது. தேவ பயம் இல்லாம போச்சு, பயபக்தி இல்லாம போச்சு, கீழ்ப்படிதல் இல்லாம போச்சு. காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதில் நாம குறைந்து விட்டோம். இன்னைக்கு அந்த சந்ததி குறைஞ்சு போச்சு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பாழான ஸ்தலங்களை கர்த்தர் மாற்றணும் விரும்புகிறார். நல்ல வருமானம் இல்லைன்னு சொல்றீங்களா? வருமானத்துல பாழ் உண்டா இருக்குது, அதை போக்க நீ கர்த்தருடைய சமூகத்துல போய் நில்லு. உன் குடும்பத்துல சமாதானம் இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை வருதான், உன் குடும்பம் பாழாய் போய் கொண்டு இருக்கு, நீ இப்ப கர்த்தருடைய சமூகத்துல போய் நில்லு. தேவையில்லாத நிந்தைகள், தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாம குறைவுகள் வருதான், போய் கர்த்தருடைய சமூகத்துல போய் நில்லு. நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் மறைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது.